வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நீண்ட நாட்களாக போராடி வரும் ஆய்வக நிபுணர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமா தமிழக அரசு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நிபுணர்களின் நலச்சங்கம் வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடக்க இருக்கிறது என்று 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நிபுணர்களின் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திரு கார்த்திக் மற்றும் மாநில செயலாளர் திரு முருகேசன் அவர்களும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது காவல்துறையின் ஒப்புதலோடு நடைபெறும் என்பதை இச்சங்கத்தின் மாநில தலைவர் உறுதி செய்துள்ளார். இந்த போராட்டத்தின் அடிப்படை கருத்து என்னவென்றால், dmlt படித்துவிட்டு தற்போது வரை 25,000 ஆய்வக நிபுணர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆய்வக நிபுணர்கள் பற்றாக்குறை உள்ளதால் லேப் டெஸ்ட் சரியான முறையில் நோயாளிகளுக்கு நடப்பதில்லை என்று தினந்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஆய்வக நிபுணர்களின் நலனில் அக்கறை கொண்டு விரைந்து காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சங்கத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக காலிப்பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளது. எனவே அரசு துரிதமாக செயல்பட்டு காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது சங்கத்தின் முக்கிய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, dmlt வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.